பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும், வல்லமைப்படுத்தும். எல்லா குறைவுகளிலும் முன்னோக்கி ஓட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த உங்களுக்கு இதற்கேற்ற பிரதிபலன்களை நிறைவாக சம்பூரணமாக தந்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். அது இப்படியாக சொல்லுகின்றது: நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்னால் என்ன என்று சொல்லி தெளிவாக வேதவசனம் சொல்லுகின்ற அந்த உள்ளர்த்தத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த புத்தியுள்ள ஆராதனைக்கும் புத்தி இல்லாத ஆராதனைக்கும் நாம் பிசகினோம் என்று சொன்னால் ஒரு மயிரிழை வித்தியாசமே உண்டென்று சொல்லி நாம் பார்த்து வருகின்றோம். அல்லேலூயா. அதிலே அந்த புத்தியுள்ள ஆராதனை செய்கிறதற்கு முதலாவது நமக்குள்ளே இருக்கிற அடையாளம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். ஆவியிலே அனலாயிருக்கின்ற ஒரு வாழ்க்கை புத்தியுள்ள ஆராதனை செய்கிற மனிதனுக்குள்ளே இருக்கிற அடையாளம். அல்லேலூயா. இரண்டாவதாக, அவன் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் சரி, அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாச வாழ்வின் நம்பிக்கையில் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாயிருக்கிறது புத்தியுள்ள ஆராதனை செய்கிற மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு இரண்டாவது அடையாளமாயிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக, அந்த புத்தியுள்ள ஆராதனையில் இருக்கின்ற மனிதனுக்குள்ளே இருக்கிற அடையாளம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், வாசிக்கலாம் 12வது வசனம். அங்கே சொல்லுகின்றது, போது இரண்டாவது அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன என்று சொன்னால், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். அல்லேலூயா. முதலாவது, ஆவியிலே அனலுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் சொன்னார். ஆவியிலே அனலாய் இருங்கள். இரண்டாவது 12வது வசனத்திலே பார்த்தோம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாச வாழ்வின் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. மூன்றாவதாக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே நாம் தெளிவாக எரேமியாவுடைய வாழ்க்கையிலே அவன் வாழ்வில் நடந்த எல்லா சூழ்நிலைகளையும் சுருக்கமாய் சிந்தித்து, அந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு நேரிட்ட எல்லா தோல்விகளிலும் அவன் விசுவாச வாழ்வுக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையில எப்படி இருந்தான் என்று சொல்லி பார்த்தோம். சந்தோஷமாயிருந்தான் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. அந்த அடையாளம் நமக்குள்ளேயும் வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது காரியம் நமக்குள்ளே புத்தியுள்ள ஆராதனை செய்கிற உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் இருக்க வேண்டிய மிக பிரதானமான மூன்றாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், உபத்திரவத்தில் பொறுமையாயிருக்கின்ற அனுபவம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உபத்திரவம் யாருக்கு இருக்கிறது?
போராட்டம் யாருக்கு இருக்கிறது? அக்கிரம செய்கைகள் யாருக்கு விரோதமாக அதிகமாய் பெருகுகிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீதியும் நியாயமும் தர்மமுமான வாழ்க்கை எந்த ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ, எந்த இடத்திலே நேர்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, அவனுக்குத்தான் அவனுடைய பொறுமையை, அவனுடைய விசுவாச நம்பிக்கையின் பொறுமையை சோதிக்கும்படிக்கு உபத்திரவம் வரும். அல்லேலூயா. இது ஏதோ உங்களுக்கும் எனக்கும் மட்டும் வருகின்ற ஒன்று அல்ல. அல்லேலூயா. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதத்தை தெளிவாய் கீழும் மேலும் அங்கும் இங்கும் என்று சொல்லி புரட்டி ஆராய்ந்து பார்த்தால் தெளிவாக நமக்கு உறுதியாகின்ற ஒன்று, எந்த ஒரு மனுஷன் விசுவாச வாழ்வுக்காக, அந்த விசுவாச வாழ்வின் ஓட்டத்திற்காக நீதியான வாழ்க்கை வாழ முற்படுகிறானோ, அத்தனை பேருக்கும் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை, பொறுமையை சோதிக்கும்படிக்கு உபத்திரவம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு இல்லாத உபத்திரவமா? யோசேப்புக்கு வராத உபத்திரவமா? யாக்கோபுக்கு வராத உபத்திரவமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராத உபத்திரவமா என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நாம் பார்க்க முடியும். இவை எல்லாவற்றுக்கு பின்பு, எல்லாவற்றுக்கும் அடித்தளமாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுதும், தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படி, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி, தேவன் அவர் மேல் நிறைவேற்ற வேண்டும் என்று முன்குறித்திருந்த அந்த முன்குறித்தலை நிறைவேற்றும்படிக்கு அவர் வாழ்க்கையிலே புரட்டி போடுகின்ற உபத்திரவம் வந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக அவர் போராடினார். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான போராட்டம். இன்னைக்கு நம்ம சொல்றது போல ஏதோ பிரச்சனையை சந்திச்சு போராடுறது போல அல்ல. தேவ சித்தம், தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்லுகின்ற பழி சொற்களோடு கல்வாரி சிலுவையிலே அதிகாரங்களை உடையவராக, தேவ குமாரனாக வெறுமையாய் நின்றார். அல்லேலூயா. அங்கே அவருக்கு ஏற்பட்ட பெரிய தோல்வி, இவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்லுகின்ற அங்கீகாரம். காரணம், அவருடைய கையிலே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற எல்லா மகத்துவங்களும் அவர் மேல் இருக்கிறது. ஆனால் அவை ஒன்றும் அவரிடத்தில் இல்லாதவராக, வெறுமையாக்கப்பட்டவராக, அதிகாரங்கள் அத்தனையும் தேவ சித்தத்துக்காக உரிந்தெடுக்கப்பட்ட நிலையிலே, வெறுமையாக்கப்பட்ட நிலையிலே கைகளை விரித்து கொண்டு தேவ சித்தம் நிறைவேறும்படிக்கு கரங்களை விரித்து சிலுவையிலே கடாவப்பட்டவராக அவர் வெற்றிடமாக நின்று கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நின்ற இடத்தை ஒன்று நோக்கி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்து உபத்திரவத்தில் பொறுமையாயிருந்த சிந்தையை நாம், நீங்கள் தெளிவாய் உணர முடியும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் திசை மாற்றப்பட்டு பலவிதமான சோதனைகளிலே தேவ சித்தத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு பலவிதமான மாமிச இச்சைகளினால் ஈர்க்கப்பட்டு நாம் பல நேரத்தில் அவைகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற ரெண்டு விதமான போராட்டம். ஒன்று, தேவ சித்தம் நிறைவேற நம்மேல தேவ சித்தமும் தேவனுடைய ஆவியானுடைய மகத்துவமான வழிகாட்டுதலும் ஒன்று நமக்குள்ளே போராடுகிறது. அதைவிட கொஞ்சமும் சளைக்காமல்
இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஐம்புலன்களை கொண்ட, உணர்வுகளை கொண்ட, உரிமைகளை கொண்ட, ஸ்தோத்திரம், பலவிதமான ஞானத்தை, சிந்தனைகளை கொண்ட நம்முடைய சுயம் எப்படி ஆகிலும் தேவனுடைய பெயரை கொண்டு ஏதோ இந்த சரீரம் இச்சித்த மேன்மைகளை, இந்த சரீரத்தில் இருக்கிற புத்தி யோசிக்கின்ற இச்சைகளை தேவனுடைய பெயரால் நிறைவேற்றி கொள்ளும்படிக்கு ஆவியின் போராட்டத்தை போல இந்த மாமிசமும் போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எதுக்கு நடுவில்? அதுவும் எதுக்காதான் போராடுது? அதனுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றும்படி. மாமிசம் தன்னகத்தை கொண்டுள்ள நம்முடைய கண்ணுக்கும் நம்முடைய உணர்வுகளுக்கும் தெளிவாய் வெளிப்பட முடியாதபடிக்கு நமக்குள்ளே மறைந்திருந்து பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசுக்கு அடிமைப்பட்டு முதல் மனிதனாகிய ஆதாமின் பாவத்திலிருந்து உண்டான பாவ மனுஷனாகிய ஒருவன் நமக்குள்ளே இருந்து கொண்டு தேவனுடைய பெயரை சொல்லி எல்லா இச்சைகளையும் நிறைவேற்றி நான் ஆண்டவருக்காக வெற்றி கொண்டேன் என்று சொல்லுகிறதற்கு எதிர்பார்த்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே சரீரத்திற்குள்ளே, அதே இச்சை நிறைந்த சிந்தைக்குள்ளே பலனற்றதும் பலவீனதுமான ஒரு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவ வல்லமை கொண்ட, தேவ மகத்துவம் கொண்ட ஒரு தேவ சித்தம் நம்மில் நிறைவேறும்படிக்கு மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாத, மனுஷனால் இசைந்து போக முடியாத, தேவ பலத்தை அறிய முடியாத, அதற்கு ஒத்து ஜெயிக்க முடியாத நிலையில நமக்குள்ளே ஒரு பலவீனமான ஒரு தேவ பிரசன்னம் உள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான் அல்லவா, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன், நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது தேவ சித்தம், ஆனால் செய்கிறதோ தேவ சித்தத்திற்கு மாறான என்னுடைய சுயத்தை நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு பிரயாசப்படுகின்றேன், போராடுகின்றேன். ஆனாலோ எனக்குள்ளே பலன் கொண்டிருக்கிற ஐம்புலமானது அது தேவனுடைய சித்தத்தை ஒரு உதாரணமாய் காட்டிக்கொண்டு, தேவனை ஒரு சாட்சியாய் சொல்லிக் கொண்டு, மாறாக தேவனுக்கு விரோதமான செய்கைகளையும் கிரியைகளையும் தான் இச்சித்த மாம்ச எண்ணங்களுக்கு இச்சையாய் தோன்றுகின்ற சகல காரியத்தையும் செய்து நிறைவேற்றும்படிக்கு அவனுக்குள்ளே போராடுகிறது என்று சொல்லி அவன் சொன்னான். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொன்னான், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும்? அல்லேலூயா. அவன் தெளிவாய் சொன்னான். அவன் இந்த வார்த்தை தெளிவாய் சொல்ல காரணம் என்ன? அவன் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவனாக இருந்தபடியினால தான் அவனுக்குள்ள இந்த ரெண்டு போராட்டமும் இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்திற்காய் ஓடுகின்ற செயலும் அவனுக்குள்ளே இருக்கிறது. மாறாக தேவனுடைய பெயரை சொல்லி எப்படி ஆயிலும் எனக்கு இருக்கிற இந்த சித்தத்தை, விருப்பத்தை, எண்ணத்தை ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லும்படி, 10 பேருக்கு சொல்லும்படி, 100 பேருக்கு சொல்லும்படி, சபைக்கு சொல்லும்படிக்கு, அநேகருக்கு முன்பு விளம்பரப்படுத்தும்படிக்கு சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி போராடுகிறது. அல்லேலூயா. இன்று இந்த காரியங்களுக்காகத்தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது சுயசித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவனுடைய நாமத்தை நாம் சொல்லி தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய மகத்துவத்திற்கு எந்த விதத்திலும் ஒவ்வாத, பொருந்தாத
நம்முடைய சுய இச்சைகளினாலே சொல்லி சாட்சியிடுவோம் என்று சொன்னால் அது தேவனுடைய உகந்த புத்தியுள்ள ஆராதனை செய்கின்ற வாழ்வு அல்ல. அதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த புத்தியுள்ள ஆராதனை வாழுகிறதற்கு மிக மிக அடிப்படையான ஒரே ஒரு முன்மாதிரியான நபரே நமக்குண்டு. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை கண்ணோக்கி பாருங்கள். அடிக்கப்படுகிற ஆட்டை போல, மயிர் கத்தரிக்க கொண்டு செல்லுகின்ற ஆட்டை போல அவர் மரணத்துக்கு கொண்டு போகும்போ மௌனமாய் நின்றார். வேதனை இருந்ததா அப்படின்னா வேதனை இருந்தது. வியாகுலம் இருந்ததா என்று சொன்னால் வியாகுலம் இருந்தது. தேவனுடைய குமாரன் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது எல்லாவரும் அவமானப்படுத்துவார்களே என்று சொல்லுகின்ற அங்கலாய்ப்பு இருந்ததா என்று சொல்லி கேட்டால் இருந்தது. எல்லா தோல்வியிலும் அவருடைய உள்ளத்துக்குள்ள 2 விதமான போராட்டம் இருந்தது. நீங்கள் கெத்செமனே தோட்டத்தை சற்று கவனித்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அந்த வியாகுலங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் வியாகுலப்படும் பொழுது அவருடைய வேர்வைகள் இரத்த துளிகளாய் விழுந்தது என்று சொல்லி அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்திற்காக இன்றைக்கு நாம் பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் சகிக்கிறதற்கு நம்மால் முடியவில்லை. காரணம், நம்முடைய எண்ணம் எல்லாம் நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு இந்த தோல்வி வரவே வராது, வரவே கூடாது என்று போராடுகிறோம். அல்லேலூயா. ஆனால் உண்மை எதுவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு செய்த புத்தியுள்ள ஆராதனை, பிரதானமான ஆராதனை என்ன என்று சொன்னால் ஒடுக்கப்படும் பொழுது, துன்பப்படுத்தப்படும் பொழுது நீதியுள்ள தேவனுக்காக தன்னை அப்படியே சமர்ப்பித்தார். உபத்திரவம் மேற்கொண்டது, உலகம் மேற்கொண்டது, மனிதன் மேற்கொண்டான், எல்லா ராஜ்யங்களும் மேற்கொண்டது. என்ன சொன்னது? 3 நாளைக்குள்ளே உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னவனை நாம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையிலே கொன்று போட்டோம். இனி அவனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இனி அவனால நமக்கு உபத்திரவம் இல்லை என்று சொல்லி எல்லா இடத்திலையும் நோட்டீஸ் ஓட்டப்பட்டது. ராஜ்யம் எங்கிலும் இந்த செய்தி பரப்பப்பட்டது. எல்லாவற்றுக்கு நடுவில் அது தேவனுடைய சித்தமாய் இருந்தபடியினாலே அது தோல்வி அல்ல. மனிதனுடைய பார்வையில் இது எல்லாம் நடந்த காரியங்களும் தோல்வியாக இருந்தது. ஆனால் தேவனுடைய பார்வையிலோ அதுதான் அவருடைய சித்தமே. அவர் சொன்னார், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களை முன்னிட்டு உன்மேலே தேவனுடைய சித்தத்திற்காக தேவகுமாரன் மேலே அவர் வைத்திருந்த மகிமையான அந்த உருக்கங்களாலே எந்த இடத்தில் தோல்வியோ, எந்த இடத்துல புறக்கணிப்போ, எந்த இடத்துல அவமானமோ, அதே இடத்துல அவருடைய தலையை உயர்த்தி வச்சு, இந்த உலகம் பார்க்கிறது போல மேன்மையாயல்ல, உலகமும் உலகத்துக்கு கீழே பாதாளமும் ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கு மேல பரலோகமும் இனி வரப்போகிற மகிமையான பரலோகமும் மகிமைப்படத்தக்க விதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுகின்ற புத்தி உள்ள ஆராதனை அல்லாமல் ஏதோ நம்ம விரும்பின காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தார், அதனால நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன்,
ஆண்டவருக்கு பிரியமானவன், ஆண்டவருக்கு விசேஷமானவன், ஆண்டவற்ற ரெக்கமெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் பக்கத்திலேன்னு சொல்லுகிறதெல்லாம் மனுஷனுடைய அவபக்திக்குரிய காரியம். அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனையை வழி மாற்றுகின்ற, திசை மாற்றுகின்ற அவபக்திக்குரிய அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அனுபவத்தின் ஊடாக நடந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இந்த ரகசியத்தை எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் பயப்படாம நீங்க திடன் கொள்ளுங்கள். இந்த உலகம் அநேகரை கொன்று போட்டது, கொன்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் சொன்னார், ஆனால் என்னை கொன்று வைக்க முடியவில்லை, நான் 3ஆம் நாள் அதிலிருந்தும் எழும்பி மீண்டு தேவனுக்காக எழும்பி இருக்கிறேன். மரணத்தின் ஊடாக கடந்து சென்று மரணத்தின் வேரை பிடுங்கி, மரணத்தின் வாசலை திறந்து, மரணத்தின் திறவுகோல்களை பிடுங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்து நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற சர்வ வல்லவர் சொல்லுகின்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ புத்தியுள்ள ஆராதனை செய்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகம் பயப்படுகிற மரணத்தை கண்டு பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. அநேக நேரம் இந்த உலகத்தில் வருகின்ற பயம் என்ன? கொன்று விடுவானோ, அடித்து விடுவானோ, செத்து விடுவோமோ, மரித்து போய் விடுவோமோ என்று சொல்லுகின்ற இந்த ஒரு மரண பயத்தை அல்லாமல் மனிதனுக்கு ஒரு வேறு பயம் இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகின்றார், இவைகளுக்காக பயந்து பயந்து வாழும்படிக்கு ஆண்டவர் உங்களை சொல்லவில்லை, மாறாக புத்தியுள்ள மனுஷன், புத்தியுள்ள ஆராதனை செய்கின்ற பரிசுத்த வாழ்வில் இருக்கிற, அழைக்கப்பட்ட விசுவாச வாழ்வில் இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இவைகளில் எல்லாம் உங்களுக்கு முடிவில்லை, இவைகளுக்கு பின்னால் வருகின்ற ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த மகிமைக்குரிய வாழ்வுக்காக நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் முன் செல்லுங்கள். அல்லேலூயா. மரணம் உங்களை என்ன செய்ய முடியாது? பிடிச்சு வைக்க முடியாது. இன்றைக்கே எனக்கு மரணம் சம்பவித்தால் நான் பயப்பட வேண்டிய காரியம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவம், பாடு, அவமானம், நிந்தை, நெருக்கம், இவை எல்லாவற்றுக்கும் நான் முற்று சொல்லி அவரோடு கூட நான் அடுத்த நிமிஷம் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு நமக்கு முடிவொன்றும் இல்லை. மீண்டும் அவரோடு கூட இதே உலகத்தில் 1000 வருஷம் மனுஷர்களை தேவனோடு கூட ராஜாங்கம் பண்ண, ஆளுகை செய்ய அவர் வரும்போ அவரோடு கூட நான் இந்த உலகத்தில் வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ மரணம் வருது, மரணம் வருது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, இந்த உலகம் பார்த்து பயப்படுகிற சரீர மரணம் நமக்கு முடிவல்ல. அதற்கு பின்னாடி நமக்கு ஒரு தேவ பிரசன்னத்தோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய வாழ்வு இருக்கு. அந்த வாழ்வு மகிமைக்குரிய வாழ்வு. அந்த வாழ்விலே அவரோடு கூட நாம் சில நன்மைகளை அனுபவிச்சிட்டு அவர் வரும்போ அவரோடு கூட இந்த பூமியில் மறுபடியும் வருவோம். அல்லேலூயா. சும்மா கிடையாது. வசனம் சொல்லுது, 1000 வருட அரசாட்சி இந்த உலகத்தை நாம் ஆளுகை செய்ய அவரோடு வருவோம். அல்லேலூயா. அதனால
இந்த உலகத்தில் நம்மை பயப்படுத்துகிற பிரச்சனை, போராட்டம், பாடுகள், அவமான, வியாதி இதெல்லாத்தையும் குறித்து கவலைப்பட்டு பயப்பட்டு வாழ்க்கையை குறித்து கலங்கி தியங்கி பல நிலையில மனமுறிவோடு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஏன் பயப்பட வேண்டாம்? அது நமக்கு முடிவில்லை. அல்லேலூயா. இந்த உலகம் பார்த்து பயப்படுகிற மரணம் உங்களுக்கும் எனக்கும் முடிவு அல்ல. இந்த உலகத்துக்கு நம்ம விட சொல்லி வேறொரு இடத்துல போக போறோம். அல்லேலூயா. இங்க கண்ணை மூடி அங்க கண்ணு திறப்போம். அங்க கண்ணு திறக்கும்போ கர்த்தரோடு இருப்போம். அவர் கூட அவர் வரப்போ இந்த பூமிக்கு மறுபடியும் வந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறோம். அல்லேலூயா. இல்லை அப்படின்னா அந்த அரசாட்சி முடிஞ்சு நித்திய காலத்துக்காக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் ஆழமாய் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்குமானால், கிறிஸ்து இயேசுவுக்காக உபத்திரவங்களையும் சரி, போராட்டங்களையும் சரி, பாடுகளையும் சரி தைரியமாய் சுமக்க முடியும். அல்லேலூயா. கவலைப்பட வேண்டியதே வராது. அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அருமையான ஒரு மூத்த ஊழியர் சொன்ன ஒரு சம்பவம். ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளையை சந்திக்கும்படிக்கு ஒரு தேசத்தில், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போகிறார்களா. கப்பல் பயணமாக போக முற்படும் பொழுது நடுக்கடலிலே கப்பல் அமிழ்ந்து போகத்தக்கதாக ஒரு பிரச்சனை வருகிறது. கடலில் பயணித்து நடுக்கடலிலே வந்த கப்பலுக்கு சேதம் வரும் என்று சொல்லி மாலுமி பயப்பட்டு தகவல்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லி, எல்லா மக்களும் பதறி அடித்து கவலையும் துக்கமும் கொண்டவர்களாக அங்குமிங்கும் சிதறி ஓடுகின்ற நிலையை பார்க்க முடிந்தது. உயிருக்கு போராடி உயிரை எப்படியாகிலும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்குமிங்கும் கடைசி நேரத்தில் மனிதன் எடுக்கிற முயற்சிகளை பார்க்க முடிந்தது. அந்த கப்பலை ஓட்டுகின்ற மாலுமி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த கப்பலுக்குள்ளே ஒரு தாயார் மட்டும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக புறப்பட்டப்போ இருந்த அதே மகிழ்ச்சி, பயணத்தை துவங்கினப்போ இருந்த அதே சந்தோஷம் எள்ளளவேனும் பிசகாமல் அந்த கப்பலுக்குள்ளே எந்த சலனமும் இல்லாமல் அவர்கள் சந்தோஷத்தோடு பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை கண்டார். அல்லேலூயா. அப்படி கண்ட பொழுது அந்த தாயாரிடத்திலே ஒரு வித்தியாசத்தை கண்ட மாலுமி அவரிடத்திலே வேகமாய் வந்து, எல்லாரும் அழிய போகிறோம், எல்லோரும் மரணத்திற்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம், இந்த வேளையிலும் உங்களுக்குள்ளே எப்படி மகிழ்ச்சியாய் இருக்க முடிகிறது என்று சொல்லி கேட்டப்போ அந்த தாயார் சொன்னார்கள், எனக்கு இந்த கப்பல் திருப்பி போச்சு அப்படின்னா என்னை அனுப்பி வைத்த மகன் அங்கே எனக்காக காத்திருக்கிறான், அவனை சந்திப்பேன். இரண்டாவது, ஒருவேளை இந்த கப்பல் நல்ல பயணமாய் முடிந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததானால் அங்கே என்னை அழைத்து கொண்டு செல்லும்படிக்கு ஒரு மகன் காத்து கொண்டிருக்கிறான், ஆனபடினால் அந்த மகனிடத்தில் நான் சேர்ந்து கொள்வேன். இந்த ரெண்டும் நடக்காம இந்த நடுக்கடலிலே எனக்கு மரணம் சம்பவிக்குமானா, நான் காலங்களுக்கு முன்பு என்னுடைய ஒரு மகனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறான். ஒருவேளை இப்போ இந்த நடுக்கடலிலே என்னுடைய மரணம் இருக்குமானா, இந்த உலகத்துக்கு கண்ணு மூடி முன்பு நான் இழந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த மகனை காண என் மரணத்தினூடாய் அங்கே போய் அந்த மகனிடத்தில்
நான் சேர்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த தாயார் சொன்னார்களாம். அல்லேலூயா. பாருங்க, கவலையும் பயமும் திகிலும் எங்கே வருகிறது என்று சொன்னால், போய் சேருகிற இடத்துல ஒரு கேரண்டி இல்லை. அந்த தாயாருக்கு 3 பக்கமும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க திருப்பி போச்சுன்னா அனுப்பி வச்ச மகன், சரியா போய் சேர்ந்ததானால் அங்கே காத்து கொண்டிருக்கிற மகன். இந்த 2 மகன்கிட்ட போகலைன்னா ஆல்ரெடி ஒரு மகனை நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், மரணத்தினூடாய் அந்த மகனை சந்திப்பேன் என்று சொல்லுகின்ற நிச்சயம் அந்த தாயாருக்குள்ளே இருந்ததுனால இந்த உலகத்தில் வந்த மரண பயத்தில் அந்த தாய்க்கு குழப்பமே இல்லை. எப்படி ஆனாலும் ஒரு இடத்துல நான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்கிற உறுதி அந்த தாய்க்குள்ளே இருந்ததுனால மரணத்தை குறித்து பயமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகள் கூட, இயேசுவை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற அநேக ஊழியங்களிலும் ஊழியர்களிலும் பார்க்கும் பொழுது கூட இந்த நம்பிக்கையை இழந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். ஊழியத்தை செய்கிறார்கள், ஒரு பயம். என்ன பயம்? எனக்கு காலத்துக்கு பிறகு இந்த ஊழியத்தை யாருக்கு கொடுக்கணும்? அல்லேலூயா. இந்த ஊழியத்தை என்னுடைய மரணத்துக்கு பிறகு யார் நடத்துவா? சிலருக்கு அதுல பெரிய கவலை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இந்த சபையை யாரு கட்டி காப்பா? அல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டு கட்டின பில்டிங் அல்லவா, பார்த்து பார்த்து வடிவமைச்சது அல்லவா? அல்லேலூயா. பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடமா போய் அநேக காலங்களாய் வருடங்களாய் கண்ணீர் சிந்தி அநேகருடைய உழைப்பின் பலனாக நான் கட்டின மகா பெரிய பாபிலோனாகிய சபை அல்லவா? எப்படி இயேசு கிறிஸ்து வரும்ப இந்த பில்டிங் நிற்கும், இந்த சபை நிற்கும். அதுதான் அநேகருடைய கவலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது அல்ல நம்முடைய கவலையா இருக்க வேண்டியது. அல்லேலூயா. இது புத்தியுள்ள ஆராதனை செய்கின்ற, நம்முடைய புத்தியான ஆராதனையை விட்டு வழி விலக்குகின்ற நம்முடைய மாம்சத்திலிருந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். அதனால இதை ஜெயித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அகங்காரத்தினாலும் பாவ மனுஷனாகிய ஆதாமின் செய்கைகளினாலும் செய்கின்ற கிரியைகள், இதுக்கும் தேவ சித்தத்திற்கும் சம்பந்தமே இல்லை. தேவ சித்தம் எப்படி அப்படின்னா, அது தேவனுடைய சித்தத்திற்கென்று இந்த சரீரத்தில் மரணம் ஏற்பட்டாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொல்லி நிற்கிறது தான் தேவ சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம காலத்துக்கு பிறகு என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம காலத்துக்கு பிறகு என்ன நடந்தா என்ன? உங்கள் காலத்துக்கு முன்னாடி பலரும் மரித்து போயிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தேடிட்டா இருக்கிறிய? அதிகபட்சமாக நம்ம தேடுதல் யார்? அப்பா அம்மா, நம்ம செய்யலையே அப்படிங்கிற ஒரு. அதுக்கு அடுத்து தாத்தா பாட்டி. இதுக்கு அடுத்து யாரை நீங்கள் தேடினீங்க? இதுக்கு அடுத்து நீங்கள் யாரை தேடினீங்க? யாரையும் தேடலை, இல்லை, தேடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் உடம்ப வேண்டாம், நிம்மதியாக கிடைச்ச கஞ்சி குடிச்சிட்டு இருக்கலான்னு இருப்பீங்க. அப்படி இந்த உலகம் விடுதா அவங்கள? வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் ஓட வைக்குதா? 4 பக்கத்துலேயும் குத்தி ஓட வைக்குதா? போராட வைக்குதா? யாரையாவது யோசிக்க வைக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு ஏன் கவலை? அல்லேலூயா. ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருடைய சித்தத்துக்காக சந்தோஷமாக நிற்போம், சந்தோஷமாக வாழுவோம். நிறைவானாலும் குறைவானாலும் பவுல் அப்போஸ்தலன் சொன்னான், மரணமானாலும்
வேறு எந்தவித பிரச்சனையானாலும் பயப்படவே, கிறிஸ்து மகிமைப்பட காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வசனம் தெளிவாய் சொல்லுகின்ற புத்தியுள்ள ஆராதனை இதுதான். ஆனால் நம்ம புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லி பிடிச்சி வச்சு நம்ம சாட்சி சொல்லி நிறைய பேருக்கு நம்மை குறித்து சொல்லி அதை ஒரு விளம்பரப்படுத்தி செய்கிறதற்காக அழைக்கப்பட்ட அழைப்பல்ல ஊழியம். அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்றது அநேகருக்கு பிடிக்காது, புரியவும் செய்யுமான்னு தெரியல. ஆனால் இதுதான் உண்மை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களாகிய மனுஷர்களுக்கு பயப்படாம உங்கள் ஆத்துமாவை அழிக்க நித்திய அக்கினி கடல்லே போட்டு அழிக்க வல்லவராகிய தேவனுக்கே பயப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உலகத்தில் மனிதனை பார்க்கும் பொழுது அவனுடைய வழிபாட்டை பார்த்து கவலைப்பட சொல்லவில்லை. ஆனால் அவன் அறிய வேண்டிய நித்தியத்தை அறியாமல் நித்தியத்தை இழந்து வழிமாறி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது கண்கள் நீர் வடிக்காமல் இருக்க முடிகிறதா? நாம் அறிந்திருக்கிற தேவனுடைய அந்த உன்னதமான மகத்துவ வழியிலே அவன் வர வேண்டிய பிரதானம் இருக்கிறது. நித்திய கடலிலே தள்ளப்படும் பொழுது அது நித்திய காலமாய் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையாயிருக்கிறது. அது பிசாசுக்கென்று தேவன் உண்டாக்கின இடம். ஆனால் மனிதர்களையோ பிசாசு வஞ்சகப்படுத்தி வஞ்சகத்தினாலே ஆராதனையினாலே ஆண்டவருடைய ஊழியத்தின் பெயரிலே இன்றைக்கு வஞ்சனைகளை பெருக்கி அவன் மனிதனுக்கு சுயமாய் தோன்றுகின்ற இச்சைகளை புகுத்தி ஆராதனை என்று சொல்லுகிற பெயரிலேயே, கடவுளுடைய பெயரிலேயே, தேவனுடைய பெயரிலேயே வழி மாற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு என் வார்த்தைகளை கவனிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவன் விரும்புகின்ற புத்தியுள்ள ஆராதனைக்கு மரணமே வந்தாலும் வசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். அல்லேலூயா. நிறைய பேருக்கு பயம், ஆட்சி மாறி அந்த ஆட்சி வந்தா இந்த ஆட்சி வந்தா ஏதாவது நடந்துருமோ? ஒன்றும் நடக்காது, பயமே இல்லை. இன்னைக்கும் நம்ம கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு ஆண்டவரை நம்பி படுத்திருக்கிறோம். அவங்க வந்தாலும் உங்களுக்கு ஒரு சேதமும் வராமல் உங்களை போஷிக்கிறதும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க, அந்த கட்சி மட்டும் வரட்டு, நான் இப்படி குத்தி குத்தி தள்ளிடுவேன்னு. அல்லேலூயா. ஏது கட்சியும் வரட்டு, இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் என்னை கொன்று போட மட்டுமே. அதிகபட்சமாய் மனிதனை கொன்று போட மட்டுமே வாய்ப்பு. ஆனால் அதோடு முடிந்து விடவில்லை. மனுஷனே புரிந்து கொள்ள வேண்டும், மரணத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை முடியவில்லை. இந்த சரீர மரணம் முடிந்த அடுத்த நிமிஷம் இந்த கண்ணு தெளிவா பார்க்கும், எங்க போக போறோம், எங்கே போகிறதற்கென்று இந்த சரீரத்தை விட்டுவிட்டு இந்த ஜடத்தை போட்டுவிட்டு போகிறோம் என்பது இப்ப அநேகர் கூப்பிட்டு சொல்லும்போ உனக்கு வேடிக்கையா இருக்கிறது. இன்றைக்கு அதெல்லாம் புரியாது. இது ஏதாவது கிறிஸ்தவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, மதத்துக்காக, அந்த என்ன வெளிநாட்டுக்காரங்க மதத்தை பரப்புறதுக்காக இல்லை. இந்த சரீரத்தில் மரணம் வரும்போது தெரியும் நீ கண்ணு முழிக்கிறது எங்கேன்னு. அப்ப அப்பியாசப்பட்டு வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இன்றைக்கும் கதறிக்கொண்டிருக்கிறோம். அருமையான சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, அற்பமான இந்த சரீரம் வஞ்சகத்தினால் வழிநடத்துகின்ற வஞ்சனையான புத்தி இல்லாத ஆராதனைக்கு உடன்பட்டு விடாதீர்கள்.
உடனே புத்தி இல்லாத ஆராதனைன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற அந்த சபை இந்த சபை இந்த சபை இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் அதல்ல நான் வருகிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்வின் ஓட்டம் எதற்கு நேராக ஓடுகிறது? தேவ சித்தத்திற்காக. இந்த உலகத்தில் வருகின்ற உபத்திரவங்கள் ஆனாலும், மரணம் மட்டும் உபத்திரவம் உங்களுக்கு இருந்ததானாலும் அதையும் சகிக்க தேவனுக்காய் நிற்பீர்கள் என்று சொன்னால் அதுவே புத்தியுள்ள ஆராதனை. நீங்க இந்த உலகத்தில் கண்ணு மூடும்போ அதே போல புத்தியுள்ள ஆராதனை செய்கின்ற 1000 பேரை அதை கொண்டு ஆண்டவர் எழுப்ப முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கின்ற பக்தி உள்ளவனை கொண்டு அநேக பக்தி உள்ளவனை உருவாக்க முடியும். அடங்காதவர்களும் மடியாதவர்களையும் மடிக்க பண்ணுகின்ற சர்வ வல்லமை கொண்ட தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. சபையோ சங்கத்தையோ கட்டி வச்சுட்டு இந்த உலகத்தில் இடத்தை காலி பண்ணி பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கும்படிக்கு அல்ல ஆண்டவர் அழைத்தது. அல்லேலூயா. அதான் பவுலப்போஸ்தலன் தெளிவாய் சொல்லுகின்றான். பவுலப்போஸ்தலன் தெளிவாய் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? ஏதோ கட்டி ஆளுகிறதற்கல்ல, எனக்கு பிரதானமான விஷயம். சாரி, பவுல் அப்போஸ்தலனே அதுக்கு ஒரு அடையாளம். என்ன அப்படின்னா, ஸ்தேவான் ஒருவன் பரிசுத்தமுள்ள ஆராதனை செய்தான், புத்தியுள்ள ஆராதனை செய்தான், நேர்மையான வாழ்க்கை செய்தான், அக்கிரம வாழ்வை விட்டு தூரமாயிருந்தான். ஆனால் ஒரு கூட்ட ஜனம் அவனுடைய பரிசுத்த வாழ்க்கையை கண்டு எரிச்சல் அடைந்து அவனை கொல்லும்படிக்கு வகை தேடி ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை அற்பமானதுதான். அவன் ஏதோ கூட்டம் கூடி ஜெபம் பண்ணும்போ, ஜெபம் முடிஞ்ச உடனே சாப்பாடு போடும்போ பந்தி விசாரணை செய்கிறவன். அவனை கல்லெறிந்து சாட்சிகளை நிறுத்தி கொன்றார்கள். அந்த பரிசுத்தமுள்ள புத்தியுள்ள ஆராதனை செய்த ஸ்தேவான் மரணம் எந்த மனுஷன் காரணமாயிருந்தானோ அடக்கவே முடியல, முடக்கவே முடியல, அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லுகிறவனை இமை பொழுதில் மாற்றியது. அல்லேலூயா. நீங்க வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்தேவானை கொல்லும்போ ஸ்தேவானுடைய ஸ்தோத்திரம் மரண நேரத்தில் சாட்சிகளாய் நின்றவர்கள் எல்லாம் இவனுக்கு பக்கத்தில் வந்து அவர்கள் ஆடைகளை கழற்றி வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இவன் தான் அங்கே இதெல்லாம் செய்து நடப்பித்து கொண்டிருந்தது. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அநேக நேரங்களிலே நீதியான இரத்தத்தை சிந்தும்படிக்கு இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்தமான தேவனுக்காக நிற்கின்ற மனிதர்களை கொல்லும்படிக்கு இந்த உலகம் துரிதம் கொள்ளுகிறது. கவலையே இல்லை, இந்த சரீரத்தை மட்டும் தான் கொல்ல முடியும். ஆனா ஒன்னு சொல்லுகிறேன், எந்த மனுஷன் காரணமோ அந்த மனுஷன் ஒரு நாள் இந்த வேதத்தை தூக்கி சுமக்கிறது அதிக நிச்சயம். அடையாளமா பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் என்னெல்லாம் செய்தானோ, அவன் எதையெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் தெரு தெருவா அனுபவிச்சான். இவன் ஸ்தேவானை மட்டும்தான் கொன்னான். பவுல் அப்போஸ்தலன் சிறை கைதியாக சுவிசேஷத்திற்காக, வேதத்திற்காக, கர்த்தருடைய சாட்சியை அறிவிக்கிறதற்காக ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிகாரங்களுக்கு முன்பாகவும் அநேக கிராமங்கள் தோறும் அடிக்கப்படவும் துன்புறுத்தப்படவும் அவன் அனுபவிச்சான். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய புத்தியுள்ள ஆராதனை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிரியமாய் இருக்குமானா இந்த உலகத்தில் அது தோல்வியாகவே கருதப்படலாம். அநேக ஊழியக்காரர்களே சொல்லுவாங்க, இப்படி நடந்துட்டு அவருக்கு புத்தி இல்லாம ஊழியத்தை செய்துட்டாரு, கவலையே இல்லை, அதெல்லாம் புத்தியுள்ள ஆராதனை இல்லை, அதெல்லாம் ஐடியாலஜிக்கு. இந்த உலகம் சொல்லுகிற ஐடியாலஜி அல்ல,
தேவ சித்தம் நிறைவேற்ற என்னில் ஆண்டவர் இரத்த சாட்சியா கொண்டு வரணும்னு சித்தம் வச்சிருந்தா அதையும் செய்ய துணிவோம். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த உலகத்துல என்ன கொண்டு இந்த ஊழியத்தை எல்லாம் நிறுத்த முடியாது. ஒரு பரிசுத்தமான சந்ததி மரிக்குமானா அதுக்கு 100 மடங்கு வீரியம் உள்ள ஒன்னை எழுப்பாம ஆண்டவர் ஒன்னை அழிக்க மாட்டாரு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய சித்தத்திற்கான சேலஞ்ச், மனுஷனோடு போடுற சேலஞ்ச் அல்ல. அதனால தான் தைரியமா வசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். மனுஷன் இந்த சரீரத்துக்கு மட்டும்தான் கேடு கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவன் எங்கேயும் தப்பி ஓடணும் முடியாது. பல வருஷங்களுக்கு முன்பு வட இந்தியாவிலே நோயாளிகளுக்காக மருத்துவ சேவை செய்து கொண்டிருந்த ஸ்டெயின் என்று சொல்லுகிறவரை அவருடைய பிள்ளைகளோடு சேர்த்து வைத்து சுவிசேஷ வாகனத்தில் சுவிசேஷ விரோதிகளால் தீ கொளுத்தப்பட்டு உயிரோடு எரித்து கொலை செய்தார்கள். அதிலே பிரதானமாய் அதுக்கு உடந்தையாய் இருந்த மனிதன் இப்பொழுது அவன் சாட்சி சொல்லி இருந்தான். வழியில்லாம அலைஞ்சி திரிஞ்சி இப்போ ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கின்றான். அல்லேலூயா. ஒரு மரணமும் எந்த ஊழியத்திற்கும் முடிவு அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அனுபவிக்கிற எந்த உபத்திரவங்களும் ஊழியத்திற்கு முடிவல்ல. ஊழியம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு மட்டும்தான் முடிவு கொடுக்க முடியும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வழியில ஊழியத்தை கொண்டு போக மட்டும்தான் முடியும். அதுக்கு அடுத்து எப்படி நடக்கும்னு அவர் பார்த்துக்குவார். எஜமானவர், தோட்டத்து வேலைக்கார மட்டும்தான் நம்ம எஜமானவர் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. இது எதையோ 4 பேருக்கு அப்பத்தையும் கொடுத்து பிரெட்டையும் கொடுத்து ட்ரெஸ்ஸையும் கொடுத்து மதம் மாத்துறதுக்குன்னு புறப்பட்டு வந்ததில்லை. அல்லேலூயா. அப்படி கிடச்சி நாங்கள் வாழ்ந்திருப்போம்னா இத்தனை குடைச்சல் கொடுக்கும்போ எல்லாத்தையும் துண்டை காணோம் துணியை காணோம் எப்பா நிம்மதி வேணும்னு சொல்லி எங்கேயோ தேடி ஓடி இருப்போம். அல்லேலூயா. இது அதுக்காக வந்த கூட்டம் அல்ல, அதை விதைக்கும்படி வந்ததும் அல்ல. இங்கே வருகின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த தேவனுடைய சித்தத்தில் சரியாய் கட்டப்பட்டு சரியாய் அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற இடத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதே பிரதான நோக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தேவ சித்தத்திற்கு உங்களுடைய பிரச்சனை ஒரு தடையே இல்லை. 3வது தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், ஸ்தேவானை நோக்கி பாருங்கள். அவர்கள் மரணத்தை அனுபவித்தாலும் அவருடைய மரணம் ஒரு முடிவல்ல. அவருடைய மரணத்துக்கு பின்பு தேவ சித்தோ தேவ திட்டம் மகிமையாயிருந்தது. ஆனபடியினாலே மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு வருகின்ற மனித முயற்சிகளும் மனித நெருக்கடிகளை குறித்து கவலையே படாதீர்கள். இந்த உபத்திரவல் பொறுமையாயிருங்கள். அல்லேலூயா. ஜெபமனோமா தேவ சித்தத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவம், போராட்டங்கள், பாடுகள், மன கஷ்டங்கள், மரண தருணங்கள், இவை எல்லாவற்றிலும் இன்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எதுக்காக வருதுன்னா, இதுவரைக்கும் வரல, இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரல, அதனால் இந்த உலகம் உங்களை அழகா இன்னும் வாழு, இன்னும் அசுத்தமாக வாழு, இன்னும் பாவத்தில் வாழுன்னு கைகொட்டி சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனால் இப்போ உங்களை வாழ விடல, உங்களை ஸ்தோத்திரம் இருக்க விடல. காரணம், இப்போ உங்கள் வழி ஆண்டவருக்கு பிரியமா, நான் இனி கடவுளுக்கு பயப்படணும், கடவுளுக்கா ஓடணும்னு சொல்லி எப்போ வந்தீங்களோ அப்பேலேருந்து உங்களை அறியாத ஒரு பிரச்சனை உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறத உணர்றீங்க. கவலைப்படாதுங்க. இதுலேயும் ஆண்டவர் தான் வெற்றி பெறுவார். எல்லாமே பிசாசு வெற்றி பெறவே
மாட்டான். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மில் இருக்கிற அந்த புத்தி உள்ள ஆராதனைக்குத்த வாழ்வில் நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தலைமுறைகள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்குள்ள வரணும். அதுவே என் வாஞ்சை, அதுவே என் விருப்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி இருக்கிற வேளையில், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை, இதுவரைக்கும் இல்லாத போராட்டம், இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களெல்லாம் நான் கண்டேன், ஆனால் இப்போ உம்முடைய சமூகத்தில் உமக்கு உகந்த வழியில் நடக்கணும்னு ஆரம்பித்த நாளில் இருந்து எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், வாழ முடியாதபடி, ஆண்டவரே நிற்க முடியாதபடிக்கு மரண பயங்கள், மரணத்தின் நெருக்கடிகள், ஓ ஸ்தோத்திரம், கொன்று விடுவேன் என்று சொல்லுகிற அச்சுறுத்தல்கள் எல்லாம் ஆண்டவரே எழும்பி நிற்கிறது. ஆண்டவரே, அவைகள் எழும்பி என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இந்த பகல் வேளையில் அந்த ஆண்டவரே சூழ்நிலைமைக்கு நடுவில் நாங்கள் உம்முடைய வசனத்தை தெளிவாய் பிடித்துக் கொள்ளுகிறோம். புத்தியுள்ள 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 ஆராதனை செய்யும்படிக்கு, புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படிக்கு, புத்தியுள்ள ஆராதனையிலே நிலை நிற்கும்படிக்கு எங்களை நிறுத்துகின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் கிரியை செய்வீரா. சர்வ வல்லமையுள்ள தேவன் கிரியை செய்வீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் கிரியை செய்தருளுவீராக. தேசத்துல, எங்க குடும்பத்தில், எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்க சுயம் இழுக்கிற இச்சைக்கு அடங்கி விடாதபடிக்கு பரிசுத்த தேவனுடைய சித்தத்திற்காக ஓட ஒரு பலன் தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் தேவ சித்தத்தின் பெயரை சொல்லி சுய இச்சைக்கு இணங்கி போகிற இந்த வஞ்சக காலத்தில் நான் உம்மை பிடித்து கொள்ளுகிறது வஞ்சகத்திற்கென்று ஓடும்படிக்கல்ல, ஓ உம்முடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தை, ஜீவனையும் பாராமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையோடு கூட ஆண்டவரே உபத்திரவத்தில் சந்தோஷமாய் ஓட இன்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் சந்தோஷத்தை கெடுக்க எனக்குள்ளிருந்து எழும்பி வருகின்ற சுபாவங்கள், என் உள்ளத்துக்குள்ளிருந்து எழும்பி வருகின்ற விரோத எண்ணங்கள், செய்கைகள், கிரியைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவியானுடைய திரு சித்தத்தின் மூலமாய் அடக்கி தேவ சித்தத்திற்காக நிற்க உதவி செய்தருளும். பலனத்தாரும், கிருபையத்தாரும், வல்லமையத்தாரும் நீர் பெரிய அதிசயங்களை காண செய்தருளும். சகல துதி, கன மகிமை யாவும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.